ஆகாயம் பொழியும் அடைமழை காதல், ஆதாயம் இல்லாத அன்பு மழை காதல், ஆதாமை வளைத்த அழகு வளை காதல், ஆகாரம் இல்லாமல் வாழும் கலை காதல். அத்தகைய காதலை கொண்டு உங்களை வரவேற்பது ஆர்கே. நெருப்புன்னு சொன்னா வாய் சுட்டுறது இல்லைங்க, ஆனா காதல்னு சொன்னா மட்டும் எங்கிருந்தோ இந்த காதல் வந்து நம்மளை தொத்திக்குது இல்லை. காதலில் விழுந்தவங்களை மட்டும் காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க நம்மளையும் காதலில் தள்ளி விட்டுருவாங்களாம். ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, நண்பா எனக்கு எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, எனக்கு இந்த அரேஞ்சு மேரேஜ்லலாம் நம்பிக்கை இல்லை நண்பா, யாருன்னே தெரியாத ஒரு மனிதர்கிட்ட எப்படி காதல் வரும், அரேஞ்சு மேரேஜில் காதல் சாத்தியமானு கேட்டிருந்தாங்க. வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே அடுத்த கட்டத்தில் எந்த மனிதரை சந்திக்க போகிறோம், அந்த மனிதருக்கும் நமக்கும் என்ன வகையான உறவு ஏற்பட போகுதுன்னு தெரியாமல் இருக்குல்ல, அதுதாங்க வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே. நான் பார்த்திருந்தா கூட இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்திருக்க மாட்டேன்பான்னு சிலாகித்த ஆண்கள் உண்டு. இத்தனை நாட்கள் எங்கடா போன, என் வாழ்க்கையில நீ இல்லாம இத்தனை நாள் எங்க போனன்னு கேட்ட பெண்கள் உண்டு. என் மேல் விழுந்த மலைத்துளியே இத்தனை நாட்கள் எங்கிருந்தாய், இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், என்னை வருடிய பூங்காற்றே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், என்னை மயக்கிய மெல்லிசையே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் என்ற ஏக்கம் இருக்குல்ல, அதுதாங்க. எங்கிருந்தோ தோன்றிய ஒரு மலை மேகம் நம்ம வீட்டு வாசல்ல வந்து மழையா பொழியறது இல்லை, எங்கேயோ தோன்றிருக்கும், ஆனா நம்ம வீட்டு வாசல்ல வந்து பொழியும்ல. எந்த மேகம் இது, எந்த வாசல் வந்து எங்கும் ஈரமழை தூவுதேன்னார்ல நாமத்துக்குமார். யாரென்று அறியாமல் பேர் கூட தெரியாமல் இவனோடு ஒரு சொந்தம் உருவானதே, ஏனென்று கேட்காமல் தடுத்தாலும் நிற்காமல் இவன் செல்லும் வழி எங்கும் மனம் போனதேன்னு எழுதினார்ல, அதுதாங்க காதல். அதுதாங்க தெரியாத ஒரு மனிதரிடம் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு. யாயும் யாயும் யாராயியரோ எந்தையும் நுந்தையும் எவ்வகை கேளீர், நானும் நீயும் எவ்வகை உறவு, செம்புலம் சேர்ந்த நீர்த்துளி போல அம்புடைய நெஞ்சம்தான் கலந்தனவேன்னு சங்கலக்கியம் சொல்லுச்சுல. நானும் நீயும் என்னடா உறவு, எங்க அப்பாவும் அம்மாவும் என்னடா பந்தம், உனக்கும் எனக்கு என்னடா சொந்தம், எங்கிருந்தோ வந்த மலை செம்மண்ல சேர்ந்து செந்நீரா போற மாதிரி பிரிக்கவே முடியாத ஒரு பந்தம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்டுருச்சேன்னு அந்த பெண் சொன்னால. அதாங்க அரேஞ்ச்டு மேரேஜ். ரெண்டு பேரும் யாரு யாருன்னு தெரியாம ஒரு பந்தம் ஏற்படுதுல. ஒரு அடுக்குமாடி கட்டடம், அங்க இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்க. உங்களுக்கு பிடித்த 5 விஷயங்களை எழுத சொல்றாங்க. முதலாவதா வந்த பெண் வந்து தனக்கு பிடித்த ஒரு 5 புத்தகங்களின் பெயரை எழுதுறாங்க. இன்னொரு பெண் தனக்கு பிடித்த 5 படங்களினுடைய திரைப்படங்களினுடைய பெயர் எழுதுறாங்க. ஒரு பெண் தனக்கு பிடித்த சமையல் டிஷ் அவர் 5 பேர் எழுதுறாங்க. ஒரு பெண் மட்டும் தன்னுடைய கணவனின் பெயர், தன்னுடைய குழந்தையின் பெயர், தாய் தந்தையரின் பெயர், அண்ணனின் பெயர், தன்னுடைய பெயர்னு 5 பெயர்கள் எழுதுறாங்க. அவங்க தான் முதல் பரிசு வாங்குறாங்க. வாங்கும்போது அந்த நடுவர் கேட்கிறாரு, இந்த 5இல் ஏதேனும் ஒன்றை விட்டு கொடுக்கணும்னா நீங்க எதை விட்டு கொடுப்பீங்கன்னு கேட்கிறாங்க. பாய்ந்து சென்று தன்னுடைய பெயரை அளிக்கிறாங்க. இந்த 4இல் ஏதேனும் ஒன்றை விட்டு கொடுக்கணும்னா நீங்க எதை விட்டு கொடுப்பீங்கன்னு கேட்கிறாங்க. ஒரு கனத்த இதயத்தோடு தன்னுடைய அண்ணனின் பெயரை அளிக்கிறாங்க. இப்ப இந்த 3இல் ஏதேனும் ஒன்றை விட்டு கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? தவிர்க்கவே முடியாத சூழ்நிலை, வேறு வழியின்றி தாய் தந்தையருடைய பெயரை அளிக்கிறாங்க. இப்ப கணவனுடைய பெயரும் குழந்தையினுடைய பெயரும், இதில் 2இல் ஏதேனும் ஒன்றைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லும்போது விழிமுட்டி வந்த அந்த கண்ணீரை அடக்கி கொண்டு குழந்தையின் பெயரை அளிக்கிறாங்க. அழிச்சிட்டு அந்த கணவனுடைய பெயரை பார்த்துக்கிட்டே இருக்கா. யாரென்று தெரியாமல் பேர் கூட தெரியாமல் இவனோடு ஒரு சொந்தம் உருவானது. அதாங்க அந்த பார்வைக்கு அர்த்தம். உங்க சக்தியை விட என் சக்தியை விட காதலின் சக்தி தெரியுதுங்க. உங்களுக்கு வரக்கூடிய கணவன் நல்ல காதலனாவே வருவான். காதலை நம்புங்க. காதலின் இயல்பே காத்திருப்பு தான். காத்திருங்கள், இன்னும் காதலிப்போம்.